எம்ஜிஆரை நோக்கி அந்த விஜயனுடைய உரை அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக பிஜேபியுடன் பொருந்தா கூட்டணியாக போய்விட்ட காரணத்தினால் எம்ஜிஆரை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நமக்கும் வந்துருவாங்கன்னு சொல்லி விஜயை நம்ப வச்சிருக்காப்ல ஆதவர்ஜுனா. எம்ஜிஆர் வீட்டில் எப்பயுமே சாப்பாடு நடந்துட்டு இருக்கும், ஓலை நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் அதை பார்த்து சாப்பாடு போட்டு வந்தாரு. நான் இங்க இருக்கேன் 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடாம வந்திருக்கேன், ஆனா நான் விஜயகாந்த் எம்ஜிஆரை ஃபாலோ பண்றேன். என்ன சார், எவன் ஒருத்தன் தலைவர்களை உருவாக்குறானோ அவன் தான் தலைவன். நீ உருவாக்கின லீடர் யார் தெரியுமா? புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும். அதிமுகவை ஒழிப்பதுதான் விஜயுடைய குறிக்கோள். திமுக ஒழிப்பதில்லை. அங்கிள் ஸ்டாலின் சொன்னாரு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அதை சொன்னா தானே எடப்பாடியோட நான் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியும். திமுகவுக்கு போன வாக்குகள் என்றைக்குமே அதிமுக பக்கம் வந்துடும். ஆனா விஜய்க்கோ சீமானுக்கோ அந்த வாக்குகள் போனால் திரும்ப வராது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். கிட்டத்தட்ட சார் அவருடைய பேச்சு ஒரு 35 நிமிடம் அவர் பேசியிருக்கிறாரு. தொடக்கத்திலிருந்து அந்த மாநாட்டு இது எல்லாம் பார்க்கக்குள்ள அவங்க ஒரு 5 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா நேற்றைய மாநாட்டில் பார்த்தா புதுசா 2 முளைச்சிருந்துச்சு. ஒன்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, இன்னொருத்தவர் எம்ஜிஆர் அவர். 2 பேரையும் புதுசா உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஜயுடைய பேச்சை கவனித்தவர்களுக்கு புரியும், எம்ஜிஆரை கிட்டத்தட்ட கையில் எடுக்கிற ஒரு பெரிய முயற்சியை விஜய் கையில் எடுக்கிறார். எம்ஜிஆரை நோக்கி அந்த விஜயனுடைய உரை அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் எம்ஜிஆருடைய வாக்குகள் அதிமுக பிஜேபியுடன் பொருந்தா கூட்டணியாக போய்விட்ட காரணத்தினால் எம்ஜிஆருடைய வாக்குகள் அனைத்தையுமே நம்ம பக்கம் திருப்பிடலாம், நம்ம பக்கம் வந்துருவாங்க, எம்ஜிஆரை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நமக்கும் வந்துருவாங்கன்னு சொல்லி விஜயை நம்ப வச்சிருக்காப்ல ஆதவர்ஜுனா. விஜய் என்ன பண்ணிருக்காப்ல நம்ப வச்சு ஆதவர்ஜுனான்ற ஒரு ஆளு நம்ப வச்சிருக்காரு. விஜய் அதை நம்பி தன்னை நம்பாமல் தனக்குன்னு எத்தனையோ படம் நடிச்சிருக்க, அதுல இருந்து ஒரு பாட்டு கூட சொல்ல முடியல உன்னால. எம்ஜிஆர் நடிச்ச பாட்டுல இருந்து தான் பேச முடியுது உன்னால. ஓகே, அப்ப அந்த எம்ஜிஆரை கோடிட்டு காண்பித்து அதிமுகவுடைய இருக்கக்கூடிய நிலை யாரிடம் இருக்கிறது? கட்சி. இந்த கட்சியை வழிநடத்தவர்கள் எடப்பாடி கூட இல்ல, அமித்ஷாவும் மோடியும் தான் வழிநடத்துறாங்க. நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு போட்ட ஓட்டா மாறிடும். இப்ப நான் பிஜேபி எதிர்க்கிறேன், பிஜேபியுடைய கொள்கை எதிரி, மோடி எதிர்த்து பேசிட்டேன், நீட்டை ரத்து பண்ண சொல்லிட்டேன், கச்சத்தீவை மீட்டு கொடுக்க சொல்லிட்டேன், இது போதும் மோடி எதிர்க்கிறதுல. நேத்து சொன்ன முதலமைச்சரையும் பிரைம் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணி 30 நாள் ஜெயிலில் வச்சிருந்தா அவங்க பதவியை பறிக்கக்கூடிய மசோதா பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதை பத்தி எனக்கு அரசியலே தெரியாது, எனக்கு தெரியாது அரசியல். எனக்கு தொடர்ந்து தானே தெரியாது எனக்கு, அதனால அதை பேசல. ஓகே, ஓட்டு திருட்டு பத்தி உலக இந்தியாவே அலறிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு திருடியது என்று ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு சொல்லி இந்தியாவே அலறிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனே பதறுது. திரும்பி தேர்தலே ரத்தானால 1000 லெவலுக்கு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதை பத்தி எனக்கு அரசியல் அறிவு தெரியாது. ஏன்னா அரசியல் என்னுடைய ஜானவராக்கியசாமி எனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை பத்தி மோடியை பத்தி சொல்லிக் கொடுக்கல. நீட்டை பத்தி தான் சொல்லிக் கொடுக்க, நீட்டு பழைய நீட்டு, கச்சத்தீவு பழசு, இது 2 தான் மோடியை பத்தி எதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. எனக்கு அதை பத்தி தெரியாது. ஓகே, அதனால மோடியை எதிர்க்கக்கூடிய, பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி விஜய் கட்சி தான். நான் தான் எதிர்க்கிறேன். அதனால அதிமுக தொண்டர்களே, நீங்க எல்லாம், நான் எம்ஜிஆர் கொள்கை பாடலை, எம்ஜிஆர் எனக்கு பெரிய தலைவர், பெரிய லீடர், அவரு நல்ல அருகில் இருந்து பார்க்க முடியல, அதுக்கு பதிலாக அண்ணன் விஜயகாந்த் அவர்களோடு நான் பழகியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு சார். அண்ணன் விஜயகாந்த் அவரோட பழகியிருக்கேன். எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் தானம் செய்தாரு, வந்தவங்களுக்கு எல்லாம் வீட்டில் சமைச்சு போட்டாரு. எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் சாப்பிடாம யாரும் வரமாட்டாங்க. எம்ஜிஆர் வீட்டில் எப்பயுமே சாப்பாடு நடந்துட்டு இருக்கும், ஓலை நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் அதை பார்த்து சாப்பாடு போட்டு வந்தாரு. நான் இங்க இருக்கேன் 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடாம வந்திருக்கேன், ஆனா நான் விஜயகாந்தை ஃபாலோ பண்றேன், நான் எம்ஜிஆரை ஃபாலோ பண்றேன். ஆனா உங்க 4 லட்சம் பேர் இன்னைக்கு வெந்து வெயில்ல செத்து கிடக்கீங்க, உங்களுக்கு மத்தியான சாப்பாடு கூட நான் போடல. ஓகே, நான் எம்ஜிஆர் ஃபாலோயர், நான் விஜயகாந்த் ஃபாலோயர். என்ன சார் இது? யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் யுவர் செல்ஃப். நீ எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி 4 லட்சம் பேருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தீங்கன்னா, மதிய சாப்பாடு ஒண்ணுமே வேணாம், ஒரு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அதுவுமே முடியல, ஒரு தயிர் சாதம், ஒரு தயிர் சாதத்தை கொடுத்து ஒரு மாசாவோ ஒரு ஃப்ரூட்டி கூல் ட்ரிங்க்கு, ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தேன்னா அவங்க தாகம் தணிஞ்சிருக்கும். நீ எம்ஜிஆரை பற்றி பேசலாம், விஜயகாந்தை பற்றி பேசலாம். இது 2 பேருடைய தலைவருடைய குணத்தில் ஒரு துளி கூட இல்லாத விஜய், நீ எப்படி எம்ஜிஆரையும் விஜயகாந்தை பற்றி பேச முடியும்? ஒன்றா
அண்ணா இட்ஸ் a கிரேட் பேரறிஞர் அண்ணா, a கிரேட் லீடர். சிஎன் அண்ணாதுரை அப்படின்னா பார்லிமெண்ட்டே நடங்குது, இந்திய பார்லிமெண்ட் நடந்துச்சு. ஜவஹர்லால் நேரு காமராஜை கூப்பிட்டு சொன்னார், சிஎன் அண்ணாதுரை என்பவர் சாதாரண ஆள் கிடையாது, நீ எதிர்க்கக்கூடிய ஆள் சாதாரண ஆள் கிடையாது, ஜாக்கிரதையா இருங்கன்னு. யார் சொன்னார்? ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு காமராஜரை கூப்பிட்டு சொன்னார் அண்ணாவை. ஓகே, இங்கிருந்து உலக நாடுகளுக்கு சென்று, வெளிநாடுகளுக்கு சென்று உலக அரசியலை பேசியவர் அண்ணா. பாராளுமன்றத்தில் சென்று இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர் அண்ணா. இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னவர் அண்ணா. தமிழ்நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும், சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தவர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அடுத்தவர்களை காயப்படுத்தாத வகையில், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொல்லி அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரறிஞர் அண்ணாவாக மக்களால் போற்றப்பட்டவர் அண்ணா. மக்களோடு இருந்து, மக்களோடு பழகி, மக்களோடு வாழ்ந்து, மக்களோடு நடந்து, மக்களோடு சுவாசித்து தலைவர்களை உருவாக்கியவர் அண்ணா. என்.வி. நடராஜன், கலைஞர் கருணாநிதி, கே.வி. சம்பத், ஆசை தம்பி, அன்பழகன், நெடுஞ்செழியன், எம்ஜிஆர், எத்தனை தலைவர்களை உருவாக்கினார். தலைவர்களை உருவாக்கியவர் தான் தலைவன். எவன் ஒருத்தன் தலைவர்களை உருவாக்குறானோ அவன் தான் தலைவன். மேனேஜர் வில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், பட் லீடர் ஒன்லி இன்ஸ்பயர் அண்ட் லீட். புரியுறீங்களா? லீடர் யாரு? இன்ஸ்பயர் பண்ணி லீட் பண்றவன் தான் லீடர், தலைவன். மேனேஜர் யாரு? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். அப்ப நீ மேனேஜரா லீடரா? நீ எத்தனை லீடரை உருவாக்கியிருக்க? நீ உருவாக்கின லீடர் யார் தெரியுமா? புஷ்யானந்தும் ஆதவர்ஜுனாவும். 2 பேருக்கும் தமிழ் பேச தெரியாது, 2 பேருக்கும் அரசியலும் தெரியாது, அரசியலுடைய அரிச்சுவையும் தெரியாது, டேட்டாவும் தப்பு தப்பா இருக்கும், தமிழும் தப்பு தப்பா பேசுவாங்க. சார் நேத்தியும் அந்த தலைவனை உருவாக்கினையா? நான் கேட்குற கேள்வி இருங்க, தலைவனை உருவாக்கினையா? எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்க கடந்த 2 வருஷத்து அரசியல்ல? எத்தனை அரசியல் தலைவர்களை நீ உருவாக்கியிருக்க? உனக்கே அரசியல் தெரியாத நீ எப்படி அரசியல் தலைவர் உருவாக்க முடியும்? 234 தொகுதியிலையும் விஜய் 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 தான் வேட்பாளர். மதுரை விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், விஜய் விஜய் விஜய், எல்லா தொகுதியிலையும் விஜய் வேட்பாளர். எல்லா தொகுதியிலையும் நீ தான் அமைச்சரா? ஒரு தொகுதியை பத்தியாவது, ஒரு துறையை பத்தியாவது உனக்கு உருப்படியா தெரியுமா? கல்வித்துறை பத்தி உருப்படியா தெரியுமா? காவல்துறை பத்தி உருப்படியா தெரியுமா? மின்சாரத்துறை பத்தி உருப்படியா தெரியுமா? ஆயத்தீர்வுத்துறை பத்தி உருப்படியா தெரியுமா? அக்ரிகல்ச்சரை பத்தி உருப்படியா தெரியுமா? ஏதாவது ஒரு துறையை பத்தி உனக்கு ஒரு உருப்படியா தெரியுமா? 234 தொகுதி விஜய் ஓட்டு போட்டா 234 தொகுதியை தூக்கி உனக்கு கையில கொடுத்துட்டா நீ சீஃப் மினிஸ்டர் ஆகி நல்லது செய்வோம். என்ன நல்லது செய்வேன்? உண்மையா இருப்பேங்கிற. என்ன உண்மையா இருப்பா? இப்போ நீ உண்மையா இப்போ இருந்திருக்கியா? போன மாநாட்டுக்கு உண்மையா கணக்கு காமிச்சியா? எவ்வளோ செலவழிச்சேன்னு உண்மையா இருந்தேனா? நேர்மையா இருந்தேனா? போன மாநாட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? நீ கொடுத்த பணம் எவ்வளவு? புஷ்யானந்த் வசூல் பண்ணி கொடுத்த பணம் எவ்வளவு? ஆதவர்ஜுனா கொண்டு அந்த பணம் எவ்வளவு? இல்லை டொனேஷன் வாங்கின பணம் எவ்வளவு? இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு பணம்? நேர்மையா உண்மையா? மாநாட்டிலே நீ நேர்மையா இல்லையே. எல்லா கட்சியும் அப்படி காட்டுங்க. எல்லா கட்சியும் காமிக்கல. நீ எல்லா கட்சியும் ஊழல் தானே, எல்லா கட்சியும் ஊழல் கட்சி. நான் நேர்மையானாலும் சொல்றேன், அப்ப நீ காமிக்கணுமா இல்லையா? எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, நீ நேர்மையானாலும் தானே. அப்ப காமிச்சிருந்தியா? போன மாநாட்டு காமிச்சியா? உன்னோட ஐடி ரிட்டர்ன்ஸ்ல வந்துச்சு, அது எவ்வளவு செலவழிச்சு நீ சொல்லு. அப்ப நீ உண்மையா இருக்கணும்ல, நீ நேர்மையானவனா இருக்கணும்ல. அப்ப நீ என்ன 234 தொகுதியிலேயே நான் நிற்பேன் அப்படின்னா, எந்த தொகுதியை பற்றி உனக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை உன் தொண்டனுக்கு தான் என்னன்னு தெரியுமா? உனக்கு எத்தனை தலைவர்களை நீ உருவாக்கியிருக்க? உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் லாட்ரி சீட்டு கூட்டம். ஒன்று மத்திய அரசனுடைய ஏஜென்ட் ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்திருக்காரு, ஐஆர்எஸ் ஆஃபீஸர். உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் கட்சி தொடங்க காரணமாக இருந்தவர் அவர் தான் உனக்கு இது ஒய்பில் செக்யூரிட்டி வாங்கி கொடுத்தாரு. அமித்ஷாட்ட பேசி அவர் தான் உனக்கு எலெக்ஷன் கமிஷனில் சிம்பிள் வாங்கி கொடுத்தவர். அதே ஆளை அனுப்பி வச்சிருக்காங்க பிஜேபி. அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ற ஆளை பிஜேபி அனுப்பி வச்சிருக்கு. நாங்கள் அனுப்புகிற பணமெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக போய் சேருதா, ஒழுங்காக நடக்குதா? கிறிஸ்தவ, சிறுபான்மை, முஸ்லீம், தலித்து, எம்ஜிஆர் வாக்குகளை பிரிப்பதற்கு நீ கரெக்டாக ஒழுங்காக போகுதா? அதை கரெக்டாக பாரு, சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஏஆர்எஸ் அருண்குமாரை அனுப்பி வச்சுருக்காங்க. அவர் வந்திருக்காரு, உங்கள்கிட்ட இருக்காரு. ஆதவர்ஜுனா லாட்ரி சீட்டு பேரன். லாட்ரி சீட்டு போய் திமுக போனால் லாட்ரி சீட்டு கொண்டாந்துடலான்னு போனார். 1000 கோடி கொடுத்து பார்த்தாரு, அது நடக்கலை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு அனுப்பிவிட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்காரு. நீ லாட்ரி சீட்டை திறக்க மாட்டேன்னு என்ன உத்தரவாதம் இருக்கா? சொல்லுவியா? நான் வந்தா தமிழகத்தில் சூதாட்டம், ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிப்பேன். இன்னைக்கு ஆன்லைன் சூதாட்டத்தில் 45 கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மாசத்துக்கு 20,000 கோடி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இழக்கிறாங்க, மக்கள் இழந்துட்டு இருக்காங்க. இதில் உன் கட்சிக்காரை சேர்ந்த இளைஞர்களும் அடக்கம், உன்னைய ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் அடக்கம், உன்னை ஃபாலோ கூடிய இளம் பெண்கள் அடக்கம், உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஐடி ஊழியர்கள் அடக்கம். இந்த பண இழப்பில் இவனுக்கெல்லாம் என்ன? நீ ஆதவர்ஜுனா செலவழிக்கக்கூடிய பணம் எதுக்காக பணம் அவர் செலவழிக்கணும்? உனக்கு நீ மேடையில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்
பேசுறதுக்கு கொடுக்கறதுக்கு டைமுக்கு கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. லாட்ரி சூதாட்டம் தமிழகத்தை ஒழித்து அழித்து நாசப்படுத்த லாட்ரி சூதாட்டத்தை உள்ளே கொண்டு வருவதற்கு நீ ஆதவர்ஜனாவை பயன்படுத்துற. நீ செலவழித்த சம்பாதித்த பணத்துல இருந்து ஒரு பைசா நீ இந்த மாநாடுக்கு செலவழிச்சிருக்கேன்னு காமிப்பா. கணக்காமி. நீ என்ன நேர்மையை பத்தி பேசுற, நீ என்ன ஊழலை பத்தி பேசுற, உண்மையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நல்லது செய்வேன் வர்ற அத்தனை எல்லா சீமான் தான் சொல்றாரு நல்லது செய்வேன்னு, எடப்பாடி தான் சொல்றாரு நல்லது செய்வேன்னு, ஸ்டாலின் தான் சொல்றாரு நல்லது செய்வேன்னு, மோடி தான் சொல்றாரு நல்லது செய்வேன்னு. எல்லாமே நல்லது செய்யறது தான் வர்றாங்க. நல்லது செய்யற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு கேட்கிறேன். நான் இதை செய்யணும். நான் வந்தால் ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையை சீரமைப்பேன். இந்த இருக்கு என்கிட்ட பிளான். காவல்துறை சீரமைச்சு இனிமேல் குற்றம் குறைகள் லா அண்ட் ஆர்டரை நான் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன். இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்கும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, ஒழுங்காக ஃபைல் பண்ணுவாங்க. சாதாரண மக்களது குறைகள் உடனடியாக கேட்கப்படும். அங்கே அரசியல் தலையீடு இருக்காது. இதை நான் வந்தால் எப்படி செய்வேன் சொல்கிறதுக்கு உண்டு. இதை வந்தால் எப்படி செய்ய முடியும்? ஏன் செய்ய முடியலை? திமுகவாலையும் அதிமுகவாலையும் ஏன் செய்ய முடியலை? திமுகவை அதிமுக வழிநடத்துறது யார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தானே, அவங்க தானே. அவங்கள மீறிய இத்தனை பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள திமுக அதிமுக அமைச்சர்களாலேயே கட்சியாலேயே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மீறி ஒரு நல்லது மக்களுக்கு செய்ய முடியலையே. ஏன் 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 இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளால் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை லாபகரமாக நடத்த முடியலை? ஏன் முடியலை? ஏன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளால் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை லாபகரமாக நடத்த முடியலை? ஏன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக 3000 கோடி பட்ஜெட் போட்ட சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரம் பார்க்க முடியலை? ஏன் முடியலை? ஏன் அவர்களுக்கு ஏற்ப ஊதியத்தை உன்னால் கொடுக்க முடியலை? ஏன் முடியலை? இத்தனை பெரிய திமுக அதிமுக கட்சியிலே முடியலை. நீ வந்தால் நல்லது செய்வேன்னு சொல்கிற. எப்படி செய்வேன் நல்லது? 10 நாளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் உன்னை காலில் விட வச்சுருவான், உன்னை தப்பு பண்ண வச்சுருவான், உன் கட்சிக்காரனை வச்சு தப்பு பண்ண வச்சு ஊழல் இது பண்ணால் பெருசாக இருந்துன்னு சொல்லி உன்னை மடக்கி கையில் போட்டு அவன் சொல்கிறத கேட்க வச்சுருவான். உன்னால் முடியுமா? நீ என்ன எம்ஜிஆரா நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறதுக்கு? நீ என்ன கலைஞரா நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறதுக்கு? நீ என்ன ஜெயலலிதாவா நான் சொல்கிறத கேட்கறதுக்கு? அவர்களுக்கு இருந்த அனுபவம் என்ன? உனக்கு என்ன அனுபவம் இருக்குது? நீ பணம் கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுருக்கக்கூடிய ஜானவராசாமிட்டியே திமுக ஆட்சியில் 24 லாக்அப் டெத்து, 24 லாக்அப் டெத்து, அதிமுக ஆட்சியில் எத்தனை லாக்அப் டெத்துறான்னு கேட்கறது கூட உனக்கு, கேட்குற கேள்வி கூட உனக்கு தெரியலையே. நீ எப்படி ஒரு தலைவனாக முடியும்? இன்னைக்கு 5000 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் வேலை பார்க்கக்கூடிய நான் இன்ஜினியரிங் ஆசிரியர்கள், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் என்னது காமர், இது மாதிரி பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எம்எஸ்சி, எம்எட், எம்காம், எம்ஏ முடித்து எம்ஃபில் படித்த ஆசிரியர்கள், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியாற்றிக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு NEP 2020 மூலமாக அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு வைஸ் சான்சலர் இல்லாமல் நடக்குது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தவறான முடிவால் 2023 இனிமேல் யாரும் 2023க்கு முன்னால் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கவங்க யாருமே இனிமேல் ஆசிரியர் பெருமக்கள் கிடையாது. 5000 ஆசிரியர்கள் இன்றைக்கு பணி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியுமா? இது என்ன சரி செய்யணும்னு தெரியுமா? சொல்லியிருக்கீங்களா? பிரச்சனை சொல்லியிருக்கீங்களா? ஓல்டு பென்ஷன் வேணும்னு சொல்லி அதை கொடுப்போன்னு சொல்லி திமுக உறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்துச்சு. திமுகவால் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியலை. ஏன் கொடுக்க முடியலை? இவ்வளவு நல்ல திட்டங்கள் செய்தவர்கள், இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் செய்பவர்கள், 1000 ரூபா உரிமை தொகை கொடுப்பவர்கள், ஏன் உங்களால் செய்ய முடியலை? அதனுடைய குவாண்டம் ஆஃப் பென்ஷன் எவ்வளவு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, ஏன் அதை செய்ய முடியலை? செய்ய முடியாதுக்கான காரணம் என்ன? அதை செய்யணும்னா என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? திமுகவால் செய்ய முடியாது, அதிமுகவால் செய்ய முடியாது, நான் வந்தால் செய்வேன் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா உனக்கு? பேசக்கூடிய தைரியம் இருக்கா? நல்லது செய்வேன். என்ன நல்லது செய்வேன்? ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கேட்பேன், அவன் திரும்பி திமுகவுக்கு சொன்னதை அதிமுகவுக்கு சொன்னதை திரும்பி உன்ட்ட சொல்ல போகிறான். உனக்குன்னு என்ன மூளை இருக்குது? உனக்குன்னு என்ன சித்தாந்தம் இருக்குது? உனக்குன்னு என்ன கொள்கை தெளிவு இருக்குது? இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தைரியம் இருக்குது? 2 கோடி பேர் இளைஞர்கள் பிரமிட் இருக்குது. ஜெயலலிதா அவர்களுக்கு நான் விஷன் 2023 பண்ணும்போதும் ஒரு பிரமிடு போட்டோம். 2 கோடி பேர் படித்த இளைஞர்கள் இருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும். 10th கீழே இருக்கவன் மட்டுமே 60-70 லட்சம் பேர். 10th கீழே ட்ராப் அவுட் ஆனவன், 10th மேலே +2 முடித்தவன் ஒரு 20 லட்சம் பேர், அதுக்கு மேலே டிகிரி முடித்தவங்க
இப்படியே டிகிரிக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது மட்டும் 2 கோடி பேர் இருக்கான். இந்த 2 கோடி பேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை கொடுக்கணும். 2011 நான் கொடுத்த பிளான் படி கிட்டத்தட்ட 2023 4 லட்சம், 4 லட்சத்திலிருந்து 7 லட்சம் தனிநபர் வருமானமாக உயர்த்த நான் பிளான் போட்டு கொடுத்தேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு 3.5 லட்சம் தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த 3.5 லட்சம் தனிநபர் வருமானத்தை அச்சீவ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு. ஆனால் அந்த 3.5 லட்சம் கூட இந்தியாவை விட தமிழ்நாடு தான் அதிகம். இந்தியாவுடைய 2 லட்சத்துக்கு கீழே தான் இந்தியாவுடைய ஓவரால் தனிநபர் வருமானம். ஆனால் தமிழ்நாடு மட்டும் தான் 3.5 லட்சம் அச்சீவ் பண்ணியிருக்கு. நான் வந்தால் அந்த 2 கோடி பேருக்கு 8 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானத்தை உறுதிப்படுத்துவேன் சொல்லக்கூடிய திட்டம் ஒன்று இருக்கா? சொல்லக்கூடிய பிளான் ஒன்று இருக்கா? நான் எலெக்ஷன் வந்தால் மேனிஃபெஸ்டோவில் கொடுப்பேன். மேனிஃபெஸ்டோவில் எவனோ எழுதி கொடுப்பேன், அதை கொண்டாந்து சொல்லுவேன். உன் மைண்டில் என்ன இருக்குது? சீமான் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? அவர் சொல்கிற ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சீமான் மாதிரி சொல்ல முடியுமா? சீமான் ஒலிகன்னு எல்லாரும் கூட்டத்தில். ஆமாம், சீமான் ஒலிகன்னா சீமான் வந்து இவரை பயங்கரமாக தாக்குறாரு, அதனால் அவங்கள ஒலிகன்னு சொல்கிறாங்க. அது நடக்கும் சார். இப்போ கிட்டத்தட்ட இந்த பேச்சிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அதிமுக தாவேகா கூட்டணி, அதுக்கான வாய்ப்பு அவ்வளோதானே சார்? எப்படிங்க? அதாவது அதிமுக கூட்டணி விஜய்க்கு தேவையில்லை, ஆனால் அதிமுக ஓட்டு விஜய்க்கு தேவை. அதிமுக கூட்டணி தேவையில்லை. அதிமுக கூட்டணி வந்தால் அதிமுகவுக்கு சப்சர்வியண்ட்டாக எடப்பாடி கீழே போவாரா? போக மாட்டார். அதிமுக கூட்டணி தேவையில்லை, அதிமுக ஓட்டு தேவை அவருக்கு. ஏன்னா அதிமுக ஓட்டு இன்னைக்கு பிஜேபியோட எடப்பாடி கூட்டணி வச்சதன் காரணமாக இன்றைக்கு அதிமுகவை ஓட்ட விஜய் எடுக்கணும்னு எம்ஜிஆர் கையில் தூக்குறார். சீமான் எடுக்கணும்னா சீமான் எம்ஜிஆரை கையில் தூக்குறார். ஆனால் சீமான் எம்ஜிஆரையும் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கலைஞர் சமாதியை இடிப்பேன், சமாதிகளை இடிப்பேன் என்று சொன்னவர் சீமான். ஓகே, சீமான் யாரை தலைவராக கொண்டாடுகிறாரோ அந்த தலைவரை, விடுதலை புலிகளை 4 கோடி பணம் கொடுத்து, முழுமையான ஆதரவு கொடுத்து, பயிற்சி கொடுத்து, ஆயுதங்கள் கொடுத்து, அந்த ஈழ போருக்கு துணை நின்ற எம்ஜிஆரை தரக்குறைவாக பேசிட்டு இருக்கார் சீமான். எப்படி எம்ஜிஆருடைய ஓட்டு சீமானுக்கு போகும்? எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஓட்டு எப்படி சீமானுக்கு போகும்? எம்ஜிஆருடைய தொண்டர்களை ஏமாற்றி எம்ஜிஆருடைய பாட்டை சொன்னால் விஜய்க்கு ஓட்டு போயிடுமா? எம்ஜிஆருடைய ஓட்டு போயிடுமா? ஆனால் எம்ஜிஆருடைய ஓட்டு இன்றைக்கு எடப்பாடிக்கிட்ட விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி கட்சியை அடகு வைப்பதற்கு, எடப்பாடி கட்சியை ஒழிப்பதற்கு, எடப்பாடியினுடைய தலைமையிலான அதிமுகவை ஒழித்து வளருவதற்கு பிஜேபி இன்றைக்கு எடப்பாடியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. எடப்பாடி ஜெயிச்சா அது பிஜேபி ஜெயிச்சது மாதிரி அர்த்தம். எடப்பாடி தோத்தா அதிமுக வெற்றி பெற்றது மாதிரி அர்த்தம். எடப்பாடி தோத்தா அதிமுக மீண்டும் வெற்றி வரும். ஏன்னா எடப்பாடியும் அதிமுகவை பிஜேபியுடன் அடகு வைத்த அனைத்து தலைவர்களையும் தோற்கடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. ஆனால் தோற்கடிக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் தவறுனாலும் உங்கள் ஓட்டு விஜய்க்கோ உங்கள் ஓட்டு சீமானுக்கோ போனால் நீங்கள் மீண்டும் அதிமுகவை கட்டமைக்க முடியாது. இவர்கள் தனி சக்தியாக எழுவார்களே ஒழிய எம்ஜிஆர் கட்சி இயலாது. சீமான் எழுவாரே ஒழிய எம்ஜிஆர் கட்சி இயலாது. விஜய் எம்ஜிஆர் கட்சி வாக்குகளை வாங்கி எழுவாரே ஒழிய எம்ஜிஆர் கட்சி இயலாது. ஆனால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக எடப்பாடியும் பிஜேபிக்கு ஒத்துவதக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளான ஏடிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஏடிஎம்கே தொண்டர்களால் மீண்டும் கட்டியெழுப்பப்படும், உருவாக்கப்படும், புதுப்பிக்கப்படும். திமுகவுக்கு மாற்றாக அதிமுக மீண்டும் எழும். திராவிட சித்தாந்தத்தை, எம்ஜிஆருடைய சித்தாந்தத்தை, எம்ஜிஆருடைய கொள்கைகளை, ஜெயலலிதாவின் கொள்கைகளை முன்னெடுத்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் அதிமுகவுடைய வாக்கு இன்றைக்கு விஜய்க்கோ சீமானுக்கோ பிஜேபிக்கோ சிதற விடக்கூடாது. அந்த வாக்குகள் எடப்பாடிக்கும் போகக்கூடாது. அந்த வாக்குகள் இன்றைக்கு அதிமுகவை வீழ்த்தி அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிமுகவை மீண்டெழு செய்ய வேண்டும். அதுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் செல்லுமே ஒழிய விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு தான் போச்சு. திமுகவுக்கு போன வாக்குகள் என்றைக்குமே அதிமுக பக்கம் வந்துடும். ஏடிஎம்கே வாக்குகள் திரும்பி அதிமுக பக்கம் வந்துடும். ஆனால் விஜய்க்கோ சீமானுக்கோ அந்த வாக்குகள் போனால் திரும்ப வராது. அதிமுக ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படும். பிஜேபிக்கோ
அதுக்கப்புறம் வராது, ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக தொண்டர்கள். அதிமுகவுக்கு தான் விஜய் வேட்டு வைத்திருக்கிறார். அதிமுகவை ஒழிப்பது தான் விஜயுடைய குறிக்கோள். திமுக ஒழிப்பதில்லை, அதிமுகவை ஒழிப்பதுதான் குறிக்கோள். அங்கிள் ஸ்டாலின்லாம் சொன்னாரு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அதை சொன்னா தானே அதிமுக எடப்பாடியோட நான் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியும். திமுக எதிர்க்கிறேன்னு சொன்னா தானே ஐடிஎம்கே ஓட்டுகளை வாங்க முடியும். அங்கிள் ஸ்டாலின் நைட்லாம் தூங்க முடியாதுன்னு சொல்றாரு சார். ஆஹா, அதாவது ஏதோ நினைச்சு ஏதோ கனவு கண்ட மாதிரி. அதாவது இதெல்லாம் இந்த கனவுலக விட்டில் பூச்சிகள். இந்த கனவுலக விட்டில் பூச்சிகளுக்கு சப்சிக்வெண்ட் பேஸ் இல்லைன்னா இந்த கனவுலக விட்டில் பூச்சிகளால் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது. முதலில் விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சிங்கம்தான், நான் வேட்டையாடி தான் சாப்பிடுவேன்னா நீ வாட்டில் காட்டில் போய் வேட்டையாடிட்டே இரு, இது நாடு. அது சொல்றாரு சார். எப்போ பசிக்குதோ அப்போதான் வரும் சிங்கம். வெளியே பசிக்குதுன்னா அது நான் காட்டில் இரு. வேட்டைக்காரன் ஒரே துப்பாக்கியில் சோழி முடிச்சுட்டு போயிடுவான் சிங்கத்தை. புரியுதா? ஒரே துப்பாக்கி சோழி முடிஞ்சிடும். ஓகே, அதுவும் காட்டில் நீ காட்டில் போய் சினிமான்ற காட்டில் போய் ஆடிட்டு சிங்கமாறு, புலியாறு, சிறுத்தையாறு. எம்ஜிஆர் மனிதனாக நடித்தார், நீ சிங்கமாகவும் புலியாகவும் சிறுத்தையாக நடிச்சுக்கிட்டே இரு. சினிமாவில் போய் நீ சினிமாவில் போய் சிங்கமாறு, அரசியலில் மனிதனாக இரு. நீ மனிதனாக இருந்தால் அத்தனை பேருக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டிருப்ப. நீ மனிதனாக இல்லை, சிங்கமாக இருப்பதனால் உன்னுடைய பசி வேட்டைக்கு இரையானவர்கள் உன்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் குழந்தைகளும் சிறியவர்களும் பசியால், வேதனையால், வெயிலால் துடித்து போனவர்கள் அவர்கள் தான். ஓகே, சிங்கத்தால் அழிவைத்தான் கொண்டாட முடியும், மனிதனால் தான் ஆக்கத்தை உருவாக்க முடியும். மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியல் தலைவனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் வராதவரை விஜயால் தமிழக மக்களின் எண்ணங்களை, இளைஞர்களது கனவுகளை நனவாக்க முடியாது. தமிழக மக்களது அரசியலை புரிந்து கொள்ள முடியாது, அவர்களை வெற்றி பெறவும் முடியாது. கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க நன்றி. நன்றி.